ஹலோ வினய் அங்க வந்தானப்பா? இல்லையப்பா, அவனை நான் பார்க்கவே இல்லையா. என்னன்னு தெரியல, அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் அங்க வந்தான்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சரிப்பா. அப்படியே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நம்பரையும் கொடுப்பா. வினய் அங்க வந்தானப்பா? ஓ வரலையா? பார்த்தா சொல்லுப்பா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. ஹலோ வினய் எங்க வந்தானப்பா? இல்லையாப்பா, நேற்று காலைல பார்த்தேன், அப்புறம் அவனை பார்க்கவே இல்லையா. எப்பவுமே உங்க கூட தானப்பா இருப்பான், காலையில இருந்தே காணுமாப்பா. தெரியலப்பா, நேற்றே அவன் கொஞ்சம் மூட் அவுட்டா தான் இருந்தான். நான் வேணா தேடி பார்த்து சொல்றேன்ப்பா. அங்கேயும் வரலையாப்பா? அங்கேயும் வரலையா? அங்கேயும் வரலையாப்பா? அச்சோ, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. It's an opportunity to make money. I go with that. It's that we don't really care that much. Investors and the big money, the smart money. I'm talking about the big funds, the hedge funds, the institutions. They don't buy this. Investors and the big money, the smart money. I'm talking about. என்ன இது காலங்காத்தால நோய் நோயின்னு நிம்மதியா நியூஸ் கூட பார்க்க முடியல. ஒழுங்கா அதை நிறுத்தல, இப்ப உள்ள வந்து அந்த கிட்டாரை உடைச்சு போட்டுருவேன். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. So it's not going to work. We keep hearing that whatever the politicians are suggesting, and admittedly it's all been rather woolly so far, isn't right. Can you pin down exactly what would keep investors happy, make them feel more confident? That's a tough one. Personally, it doesn't matter. சொல்லுங்க. அதுவா பாதி சரக்கு குடோன்ல இருக்கு, மீதிய ஹார்பர்ல இருந்து ரவி கொண்டு வந்து நிற்கிறான். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நல்ல சரக்கு உங்க கையில கிடைக்கும். ரவியால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது சார். நம்மளோட டீலிங் சீக்கிரட்டா இருக்கும். சரிங்க சார், 2 நாள்ல காசிய சரக்கோட அனுப்புறேன். நீங்க எங்க வரணும்னு அப்புறமா சொல்றேன். ஓகே சார், வச்சிடுங்க. பா, அது வந்து கிட்டார் காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கேன்ப்பா. அதனால எங்க அந்த வேலைக்காரி இன்னும் டிஃபன் கூட பண்ணாம எங்க போயிருக்கா? டைம் வேற ஆகுது எனக்கு. அப்பா, இன்னைக்கு வேலைக்காரி வரலப்பா, அவளுக்கு உடம்பு சரியில்லப்பா. சோ டைம் வேற ஆயின்னு இருக்குது எனக்கு. பா 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 ஹலோ வினய், எங்கப்பா இருக்கிற? ஹலோ, என் மகன் போன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யார் நீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ உன் மகன் என் கஸ்டடியில தான் இருக்கான். அப்பா காப்பாத்துங்கப்பா, அப்பா பயமா இருக்குப்பா. ஹலோ, தயவுசெய்து என் மகனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பதறாத, நீ நிறைய படம் பார்த்திருப்ப, உனக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. டிமாண்ட மட்டும் கேட்டுக்க. எனக்கு தேவை 10 லட்சம். அதை எங்க எப்படி கொடுக்கணுங்கிற அடுத்த கால்ல சொல்றேன். போலீஸ் கிட்ட போன பிள்ளையோட ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்ல சொன்னது புரிஞ்சது இல்ல. பணத்தோட ரெடியா இருக்கு.
ஹலோ, பணத்தோடு தானே வந்த? உன் காரை நிறுத்தின இடத்துல இருந்து அப்படியே ரைட் சைடுல வா. அங்க வந்தீங்கன்னா ஏய் குறுக்க பேசாத, சொன்னதை செய். அப்படியே போயிட்டே இரு. போயிட்டே இருக்கிறல்ல, கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன ஈச்ச மரம் தெரியும். அந்த மரத்தடியில போய் பணத்தை போடு. ரொம்ப யோசிக்காத. ஒவ்வொரு அசைவையும் நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். கொஞ்சம் தப்பானாலும் உன் புள்ள உனக்கு இல்ல. பணத்தை போட்டல்ல, திரும்பி பார்க்காத போயிட்டே இரு. அவ்வளவுதான், உன் புள்ள உங்ககிட்ட வந்து சேருவான். வா வா, முதல்ல வண்டியில ஏறு. நினைச்சது நடக்குமா? இனிமேலாவது அப்பா என்கிட்ட பாசமா இருப்பாரா? வா வாய், கலைகிட்ட போ, சான்ஸே இல்லடா டே. தேங்க்ஸ் அஜார். ஆமா, பாபி எங்க? அவன் எங்காவது சுத்தின்னு போண்டா. இதோ வராம இருதோ. கேத்துவை தாறு மாதிரி பண்ணிட்டே. என்ன மச்சான், காம்படிஷன்லாம் வின் பண்ணிக்கிற, ட்ரீட்லாம் இல்லையா? ட்ரீட்டா? என்ன ட்ரீட் வா? என்னது, என்ன ட்ரீட்டா? யாருண்ணா? சரக்குதான். டேய், சரக்கா? எனக்கு தான் அந்த பழக்கமே இல்லடா. பழையக்காடா. அதை விடு மச்சான், கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். சைட் டிஷ் மட்டும் சாப்பிடு, ஓகேவா? காசு வேணா தரேன், என்ன கரும்பு தானே பண்ணுங்கடாப்பா. என்ன மாமா சோகமாகற? ஒண்ணு இல்லடா. என்ன மச்சான், ஏதாவது பிரச்சனையா? யார் மட்டும் சொல்லு, வீடு பொண்ணு வேலை சொல்லலாம், ஓகேவா? அதெல்லாம் இல்லை வாய், நீங்க ஜாலியா இருங்க. மச்சான், சைட் டிஷ் நல்லா ட்ரை பண்ணா. என்ன மச்சான், அப்பா என்ன சொல்லிட்டாரா? வாய், அவர் ஏதாவது சொன்னா கூட பரவாயில்லடா, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரா, என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாரா. நான் எதுக்குதான் வீட்டுல இருக்கனே தெரியலடா, செத்துட்டு போல இருக்கடா. டேய் வினி, வேணாண்டா டேய். என்னடா இப்படி பண்ணிட்டான் பாபி? என்ன கேள்றா, அப்பா இன்னைக்கு ஏதாவது டென்ஷனா இருந்திருப்பாருடா. வாய், இன்னைக்கு மட்டும் இல்ல மச்சான், சின்ன வயசுல அப்படிதான்டா. ஆமா மச்சான், எங்க அம்மா நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன்டா. அவங்க மட்டும் இருந்தாங்க வச்சுக்கோ, இதெல்லாம் போட்டுருக்க மாட்டேன்டா. நிஜமா மச்சி, நீ உங்க அம்மா பாத்துக்கிறல்ல? பார்த்ததே இல்லடா. எங்க அம்மா நான் எங்கேயோ போயிருப்பேன்டா, எங்கேயோ போயிருப்பேன். இந்த டைம்ல ஒன்னு வந்து டிராப் பண்ணுமா? தலை எழுத்துறா. हर एक फ्रेंड जरूरी होता है. இறங்கடா டேய். கிளம்பி போயிடலாம். மஜி டேய் இன்னும் போலையாவா? ஸ்மெல் வருது. வரலடா. மச்சான் டேய் பாத்துடா, அப்பா கிட்ட மாட்டி போறா. போல மச்சான். என்னடா சைலன்ஸ்ல ஏதாவது பிரச்சனையா? நேத்து தான்டா சர்வீஸ் பண்ணேன்.
டேய் என்னடாச்சு? மச்சான் இவன்டா வேலையை பார்த்துட்டான்டா. சரி தூக்கு டிசைனா ஆம்லேட் போட்டுக்கிறானே. தண்ணியை தூத்துறா. ஷோ ஊத்துறா சட்டெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. இப்படியே புறா உள்ள போவ. என்னமோ போடா. ஷர்ட்டை மாத்தியே ஆகணும்டா. மச்சான் பேசாம ஷர்ட் போட்டுன்னு போயிடுறான். எந்த சட்டை மாச்சு? டேய் என் கேர்ள் ஃப்ரெண்ட் குத்துதுடா. இது ஓகேல? டேய் இது எங்க ஆயா குத்துதுடா. என்ன வினய் இது அன்டைம்ல வர? நீங்க கூட தான் பிசினஸ் அன்டைம்ல வரீங்க. நான் ஏதாவது கேட்டேனா? இது என்ன புது பழக்கம்? குடிச்சிட்டு வர வந்திருக்க? எல்லாம் உங்களாலதான். வினய் நில்லுன்னு சொல்றேன்ல. நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறேன் பாரு. அதான் அந்த திமிர்ல பேசிட்டு போற. அப்புறம் இனி உனக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான், நோ பாக்கெட் மணி. மச்சான் எங்க அப்பாட்ட பாசமும் கிடையாது, பணமும் தரமாட்டேன்றாரு. ரெண்டும் இல்லாம வாழ முடியாது. ஏதா பண்ணுடா. பணமும் பாசம் தான் பிரச்சனையே. இல்ல நான் சொல்லண்டா. பணம் பாசம்ல அப்படி பார்த்தா பணத்தால பாசத்தை வாங்க முடியாது மச்சான். சொன்னா பாடுறா. என்னடா யோசிக்கிற? பணம் பாசம் ரெண்டும் சேர்த்து எனக்கு குழப்புதுடா. பணத்தால பாசத்தை வாங்க முடியாது. பணத்தால பாசத்தை வாங்க முடியாது. பணத்தை வச்சு பாசத்தை வாங்கி காட்டுறேன்டா. மச்சான் முடிவு பண்ணிட்டேன்டா. நீங்க எனக்கு கடத்துறீங்கடா. நில்லுங்கப்பா. என்னாச்சுப்பா? என்ன சொல்லுங்கப்பா, என்னாச்சுப்பா? ஐ எம் வெரி சாரிடா. ஐ எம் வெரி சாரி. பிஸ்னஸ் சொல்லிட்டு உன்னை நான் கவனிக்காம போயிட்டேன். நான் கடந்த 2 நாளாக நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லைடா. இப்போதான் எனக்கு புது உயிர் வந்த மாதிரி எனக்கு இருக்குது. அந்த சந்தோஷம் என்னால் எப்படி தாங்கிறதுனே தெரியலடா. வாடா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க வினய், எனக்கு வலியை கொடுத்தோன்னு எவனா இருந்தாலும் நான் சும்மா விட்டது கிடையாது. என்ன பண்ணீங்கப்பா? காசி, நம்ம பண்ற பாம்பு டீலிங் பிசினஸ் ரவிக்கு பிடிக்கல போல தெரியுது. அதனால தான் நம்ம பையனை தூக்கிட்டான். என்ன பண்ணது தெரியாது. எனக்கு இமீடியட்டா 250 கிராம் RDX குடோன்ல இருந்து எடுத்துன்னு வந்து கொடு. மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஏன்பா இப்படி பண்ணீங்க? கடத்தினவங்க இன்னையோட செத்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிச்சிடும். 10 லட்சம்டா. ஹலோ வினய், எங்க வந்தானப்பா? தெரியலப்பா, நேத்தே அவன் கொஞ்சம் மூட் அவுட்டா தான் இருந்தான். நான் வேணா தேடி பார்த்து சொல்றேன்ப்பா. மச்சான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? பதறாத, நீ நிறைய படம் பார்த்திருப்ப. எப்படி வாய்ஸ் கோக்கெடு?